என்னடா இவ்வளோ நேரம் ஆகியும் என்ன விசேஷம், என்ன இவங்க ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் தானே பார்த்துட்ருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஹே மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பால் காய்ச்சி விசேஷத்தை தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அண்ட் என்னென்ன ரிச்சுவல்ஸ் நடந்தது அண்ட் நாங்கள் வந்து எவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான கஷ்டங்கள்லேருந்து எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணி வந்திருக்கோம், எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக முழுசாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மதுரை சார்ந்த ஒரு பெண், அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தது மதுரை சார்ந்து தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க வந்து ஒரு தம்பி இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் தான் இப்போ அந்த விளக்கேற்றினது நீங்கள் பார்த்தீங்களா அவங்க. ஸோ நானும் என் சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வீட்டில் வந்து நாங்கள் செஞ்சோம். ஏன்னா அன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நம்ம தான் ஃபுல்லாகவே எடுத்து பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் அத்தை சொல்ல நாங்கள் எல்லாமே 1 by 1 பண்ண ஆரம்பித்தோங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா, நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டே போட்டதுனால ஸோ நம்ம தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடு கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. இல்லைங்க, எங்கள் மாமனார் மாமியாரோட உழைப்பால் உயர்ந்தது தான் இந்த வீடு. இது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பற்றி சொல்லணுன்னா டீட்டெயிலாக சொல்லிகிட்டே போகணும். நம்ம சூரிய வம்சம் படம் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி லைஃப்பை வந்து நம்ம ரீல் டு ரியலாக மாற்றணும்லாம் நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க. ஆனால் உண்மையாலே என்னோடய லைஃப்பில் நான் பார்த்து வியந்த ஒரு கப்புள்னால் நான் இவங்கள தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, லைஃப்பை வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வசதியான வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு 2 பேரோட கடின உழைப்பும் 2 பேரோட ஒத்துழைப்பும் இருந்து இப்போ வந்து மேற்கொண்டு எங்களால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது ஒரு ஃபேமிலியாக. ஏன் மாமனார் மாமியார் வந்து என்ன சொல்கிறது, சில்வர் ஸ்பூனோ இல்லைனா கோல்டன் ஸ்பூனோ கிடையாது. லைக் பெரிய பாரம்பரியமான சொத்து. மெயினாக பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரோட எங்கள் மாமனார் வந்து அந்த அளவுக்கு செட்டில்டான ஃபேமிலியிலேருந்துலாம் வரலைங்க. தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி தன்னோட உழைப்பு தன்னோட தியாகங்களை வச்சு லைஃப்பில் வந்து முன்னேறின ஒரு பர்சன்னா அது எங்கள் மாமனார் தான். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி எப்பயுமே ஒரு பெண் இருப்பாங்கன்னு நிறைய விஷயத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை வந்து என்னோடய லைஃப்பில் நான் ரியலாக வந்து ஃபீல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் அண்ட் மாமியாரோட வளர்ச்சியில் தான். அண்ட் நான் போய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆக போகுது. இந்த 6 வருஷத்தில் ஒரு பெண்ணால் இவ்வளோ விஷயங்கள் சாதிக்க முடியும், அவங்க நினச்சா எதனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் எங்கள் மாமியார்கிட்டேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷனலாகவே பார்த்துருக்கேன். இவங்களை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நானுமே பார்த்திங்க அப்படின்னா சரி, நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு முன்னேறினாங்களோ அதை நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் நம்மளும் சக்ஸஸ் ஆகணுங்கிற அளவுக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்குன்னா உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அதுக்கு எங்கள் மாமனார் அண்ட் மாமியார் ஒரு முக்கியமான காரணம் தாங்க. எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு கடினமான ஒரு விஷயங்கள் இருக்க தான் செய்யும், கடினமான நேரங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி தாண்டி நம்ம ஒரு லைஃப்பில் அச்சீவ் பண்ணி வரணும், மற்றவங்க வியக்கிற மாதிரி பார்க்கணுன்னு இல்லாமல் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணுன்றதில் ரொம்பவே எங்கள் மாமியாரும் மாமனாரும் தெளிவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் நம்ம என்னத்தை சாதித்தோம் அப்படின்னு இந்த கேள்வியும் நம்ம திரும்பி பார்க்கும்போது இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடவுள் நமக்கான சக்ஸஸை கொடுப்பாரு அப்படிங்கிறத ரொம்பவே நம்பினாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரும் மாமியாரும் ரொம்ப கடின உழைப்பு போட்டு ஒவ்வொரு இடமாக இருக்கட்டும், ஒவ்வொரு வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு குடோனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து செதுக்கியிருக்காங்கங்க. என்னடா இது முழுக்க பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் பற்றியே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடு முழுக்க அவங்களோட உழைப்பால் உயர்ந்தது. ஸோ அதனால் அவங்கள பற்றி நான் பேசாமல் இருக்கவே முடியாது. எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தாங்க இருந்தோம். அவங்கள வச்சு தான் ஃபுல்லாகவே பண்ணோம். வெளியிலேருந்து யாருமே கூப்பிடல. நாங்கள் மட்டுமே ஒரு கப்புளாக, நானும் என் ஹஸ்பண்டு, அப்புறம் தம்பி ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அத்தை மாமா குட்டீஸ், இவங்கள வச்சே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பூஜை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஐயர். ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து சூடம் வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து சூடம் வச்சோம். அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ண சொன்னாங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்க சொன்னாங்க. ஸோ அதுதான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்க்கும்போது தெரியுதுல உங்களுக்கு. பால் காய்ச்சலுக்காக 2 பேரும் சேர்ந்தே ஊற்ற சொன்னாங்க. 2 பேருமே சேர்ந்து தான் எடுத்து வைக்க சொன்னாங்க.
இப்போ வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க போகிறாங்கங்க. அண்ட் நான் சொன்ன அயன் லேடி இவங்க தான் எங்கள் மாமியார். இவங்க இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஸோ இவங்களோட அந்த நாலேஜ் தான் இவ்வளோ தூரம் எங்கள் மாமனாரை வந்து ட்ராக் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கு. எல்லா எஃபர்ட் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தந்த மாதிரி செஞ்சால் இப்படி நம்மளால் நிறைய சேவ் பண்ண முடியும். நம்ம அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் கண்டிப்பாக மதுரைக்காரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தியாகராஜ மில் தெரியும்ல, அங்கே தான் எங்கள் மாமனார் வந்து ஒரு நார்மல் மெக்கானிக் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சைடாக வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்னிங்ஸ் எடுத்து எங்கள் மாமனார் தூங்கவே மாட்டாராம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வாரம் ஒரு நாள் தான் வீட்டுக்கே வருவாராம். அது வரைக்கும் குழந்தைங்களுக்கும் அப்பா எப்போ வராரு, எப்போ போகிறாரு, எப்படி இருக்காங்க எதுவுமே தெரியாதான். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொருளும் சரி, ஒவ்வொரு இடங்களும் சரி, ஒவ்வொரு வீடு இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குறதா இருக்கட்டும் சரி, அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. அன்னைக்கு அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ்னால இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு அடுத்த சந்ததியர்கள் எல்லாருமே நிம்மதியான லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாளைக்கு நாங்கள் இது மாதிரி உழைச்சா தான் எங்கள் குழந்தைங்க நிம்மதியாக இருக்க முடியுங்கிறதையும் இவங்க மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. 2 பேரோட எஃபர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நான் அப்கமிங் வீடியோஸில் நம்மளோட யூடியூப் சேனலில் போடுறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் வீட்லேயும் உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக இதே நிலைமையில் கஷ்டப்பட்டு உருவாக்கின சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை ரொம்பவே பொக்கிஷமாக பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் உருவாக்குறாங்கன்னு. அந்த உழைப்பால் உயர்ந்தவங்களை கண்டிப்பாக வணங்குறதுக்கும் தவறிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க கடைசி காலத்தில். நான் அதுதான் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஏன்னா நமக்காக அவங்களோட வியர்வையிலேருந்து உழைப்புலேருந்து எல்லாமே போட்டு நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்களுக்காக என்ன பண்ணோன்னு கேட்டால் இது வரைக்கும் யார்கிட்டையுமே பதிலே கிடையாது. நம்ம என்ன அவங்களுக்காக செஞ்சோன்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிறது மூலமாக மட்டும்தான் அவங்கள நம்ம திருப்திப்படுத்த முடியும். ஸோ உங்களோட தாய் தகப்பனாரை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நாங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோன்ற நம்பிக்கையில் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஒட்டகப்பால்ல டீ போடுறா, ஒட்டகப்பால்ல டீ போடுறான்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? துபாயில போய் ஒட்டகப்பால்ல டீ போடுறான்னு சொல்லியிருக்கேன்டா. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இன்பம் பொங்குற மாதிரி எங்கள் வீட்டில் சூப்பராக எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்கிடுச்சுங்க. இப்போ கோமாதாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சில சடங்குகள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையுமே வர சொன்னாங்க. என் கையில் வந்து நிறை குடம் கொடுத்தாங்க. என் தங்கச்சி கையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் உப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட சாமி படம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டு இப்போ நாங்கள் இங்கே ஃபேமிலியாக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோமாதாவுக்கு சில பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வரப்போகிறோம். அண்ட் இதுதாங்க எங்கள் வீட்டோட அவுட்டர் இது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ஸ்பேஸ் இருக்கும் அண்ட் ரைட் சைடில் கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கும். மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கும் வழி இருக்குது. எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் யாராவது இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை கட்ட போகிறீங்க, இல்லை இப்போ நான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த கடினமான ஃபேஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட எல்லா பாரங்களுமே என்னோட மாமனாரும் மாமியாரும் இப்போ வரையும் சுமந்துட்டுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நாங்களும் ஃப்யூச்சரில் சூப்பராக இதே மாதிரி வளர்ச்சி அடைவோம். நானும் சரி என் தங்கச்சியும் சரி கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வோம்னு நான் இந்த வீடியோ மூலமாக ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா எங்கள் மாமனோட உழைப்பில் இவ்வளோ தூரம் முன்னேறி போய்கிட்டே இருக்காருன்றப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப இந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் அடைகிறோம். அண்ட் நீங்களும் அவருக்கு நல்ல நீண்ட
ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கணும்னு உங்களோட ப்ரேயரில் சேர்த்துக்கோங்க. நாங்கள் தினமும் அவருக்காக ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் எங்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க எங்கள் மாமியாரும் எங்கள் மாமனாரும். ஸோ அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமானு கூட வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை நான் அவங்களுக்காகவே சமர்ப்பிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் சில பேர் இருப்பாங்க. அது வந்து எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட உழைப்பும் உயர்வும் வேர்வை சிந்துறதும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றதாக தான் இருக்கும். ஸோ அப்படி யார் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், முக்கியமான ஒரு பங்களிச்சிருக்காங்க, அது யாருன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். भक्त्या प्रदास्यामि स्वीकुरुष्व दयानिधे अपरिवार महालक्ष्मी नमः कर्पूर. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமாதாக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட நிறக்கூட எடுத்துகிட்டு வர சொன்னாங்களே. என் ஹஸ்பண்ட் வந்து சாமி ஃபோட்டோ இப்படி ஃபேமிலியாக எல்லாருமே கையில் ஒவ்வொரு பொருள்களை கொடுத்து அவங்க எல்லாருமே உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோமாதாவை உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 4 ஸ்டெப் தான் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் அனுப்பிட்டு தான் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபேமிலியாக உள்ளே என்ட்ரி ஆக போகிறத நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. போதும்னே நான் மாட்டுக்காரன் தான் போதும். அவங்க உள்ள பூஜை பண்ணவங்கள உள்ள விடுங்க, வீட்டுக்காரங்க உள்ள விடுங்க. देवानांच ऋषीणांच गुरुंगांच सन्निभं बुद्ध्यबोधं त्रोकेशं तं नमामि बृहस्पतिं. देवानांच ऋषीणांच गुरुंगांच सन्निभं बुद्ध्यबोधं त्रोकेशं तं नमामि बृहस्पतिं. देवानांच ऋषीणांच गुरुंगांच सन्निभं बुद्ध्यबोधं त्रोकेशं तं नमामि बृहस्पतिं. स्वाहा. अधिदेवता प्रत्यधिदेवता सहिताय बृहस्पतये नमः. வந்து வெள்ளி சுக்கிர பகவானுக்கு சம்ஸ்கிருதத்துல தனதானிய செல்வங்கள் விவசாயம் இதெல்லாம் நம்ம வந்து கேஷ் முன்னாடி நவதானியம் தானியம் தான் வந்து மாற்றம் அதெல்லாம் அதுக்கக்கூடிய சுக்கிர பகவான். ஓம் ஹேமகுந்தம் தேவையானது இவ்வளோதான். கல்வி, சுப நிகழ்ச்சிகள், அப்புறம் வந்து தனதானியங்கள் அப்படி இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஆயுஷை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆயுஷ் வந்து ஆயுத விருத்தி பண்ணக்கூடியவர் சனி பகவான நீலாந்தரசம் அபாசம் ரவிகள் 7 கிரகங்கள் வச்சுட்டு 7 கிழமைகள் இருக்குது. திருப்புறங்கள்ல வந்து பெருமாள்லாம் அவதாரங்கள்லாம் இருக்கும்போது ராகு கேது ஒருத்தருக்கு வந்து தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு ஒருத்தரும், அப்புறம் வந்து இடுப்புலேருந்து இது கூட சாதாரணமாக அது வந்து கேது பகவான் வந்து பாம்புமாக இருப்பார். அதுக்கப்புறம் இடுப்புலேருந்து மனுஷமாக இருப்பார். ராகு பகவான் ஒரு மனுஷமாக இருப்பார். இடுப்புக்கு அப்புறம் ஃபுல்லாக அவருக்கு வந்து பாம்புமாக இருக்கும். இந்த 2 கிரகங்கள் அப்புறமா சேர்க்கப்படுது. ராகு பகவான் வந்து புத்தியை நல்லா கூர்மையாக இருக்கக்கூடியது, அதி புத்திசாலியாக இருக்காங்க. அதெல்லாம் தேவைப்படுவாங்க. அவர் வந்து நீச்சமா இருந்தாருன்னா நம்மளுக்கு கிரிமினலா யோசிக்க வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து உச்சத்துல இருந்தாருன்னா நல்ல அதிபுத்திசாலியா இருக்கும். கேது பகவான் வந்து இந்த புத்தியை வந்து நல்ல ஆன்மீக வழியில தெய்வ வழிபாடா இருக்கக்கூடியல செலுத்த முடியும். பெரிய பெரிய குருமார்கள் சன்னியாசம்
அவங்களாம் கேது பகவான் உச்சமான அனுகிரகம் இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் காப்பாற்றணும். எந்த இதுவாக இருந்தாலும் ராகு கேது பகவான் 2 பேர் காப்பாற்றாங்க. அர்த்தம் சொல்லி சாப்பிடுறாங்க. நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களோட வாழ்க்கையை உயர்த்துறவங்களாக இருக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ முழுக்க முழுக்க எங்கள் மாமனார் மாமியாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு காரணமே இவங்களுடைய அந்த அந்யோன்யமும் அந்த ஒத்துழைப்பும் பாருங்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் வந்து நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய வைக்கிறவங்களா இருக்கணுங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்களோட ஃபேமிலியோட சக்ஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்தது. அண்ட் உங்களுக்கும் அது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நீங்கள் தொடர்ந்து பிரயாணிக்க இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் இன்ஸ்பைரிங்காக இருந்தது அப்படின்னா இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு தெரியும்ல எவ்வளோ பேருக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை கொடுத்துருக்கு, எவ்வளோ பேர் வந்து இதன் மூலமாக லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென் பாய். மீண்டும் என்னோட வந்து பார்க்குறேன். டாட்டா.